समारंभां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்தி ரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக மிக அழகாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அதிலே இன்றைய தினம் முதலிலே 125வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், பூமாதேவிக்கு ஒரு பெரிய குறை, அந்த குறையும் கூட இந்த பாதுகையினாலே தான் நீங்கியது என்று தெரிவிக்கிறார். அது என்ன குறை, அது எப்படி நீங்கியது, ஸ்லோகத்தை பார்ப்போம். அவ்யாகதாம் ரகுபதேர் வகத பிரதிஜ்ஞாம் ஹம்சாதிரோகணரசே விகதே தரண்யாஹ பிராதான்யவிருத்ய பவதி மணிபாதரக்ஷே ஸ்பர்ஷம் பதேன விகத வியவதான கேதம். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேணும் என்று தசரதர் பாரித்தார். நாளை மறுநாள் நன்றாக இருக்கிறது, அன்றைக்கே பட்டாபிஷேகம் வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் கூட அயோத்தியாவாசி ஜனங்களிடத்தில் சொல்லிவிட்டார். அதனால பூமி பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டதாம். என்ன காரணம், நாம் ராமபிரானாலே இனிமேல் தாங்கப்பட போகிறோம், ராமபிரானுடைய தோளிலே ஏறப்போகிறோம். அதாவது தோளிலே ஏறுவது என்றால் என்ன, அது அம்சாதிரோகணம் என்று இந்த ஸ்லோகத்தில் அந்த பதத்தை உபயோகப்படுத்துகிறார். அம்சாதிரோகணம், அம்சம் என்னால் தோள், அதாவது ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய தோல் வலிமையாலே அந்த ராஜ்யத்தை தாங்குகிறார்கள் என்கிறபடியினாலே அந்த ராஜ்யம் ராஜாவினுடைய தோளிலே ஏறுகிறது என்று சொல்லுவது உண்டு. அந்த கிரமத்திலே இப்போ என்ன, இந்த பூமி பிராட்டி முதல்ல என்ன சந்தோஷப்பட்டாள் என்னால், ரகுபதேஹே அம்சாதிரோகணரசே, ரகுபதியான ராமபிரான் அவனுடைய தோளிலே ஏறுகிற ஒரு ஆனந்தம் இருக்கிறதே, அதை அடைய போகிறோம் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் பூமி பிராட்டி. ஆனால் என்ன ஆகிவிட்டது, அது நின்று போய்விட்டது. கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வந்து வரம் கேட்க, மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாதொழிய, கடைசியில் என்ன ஆயிற்று, குலக்குமரா காடுரைய போவென்று விடை கொடுப்பா என்று ராமபிரானுக்கு அந்த பட்டாபிஷேகம் நடைபெறாமலே போய்விட்டது. அதனால கொஞ்சம் பூமி பிராட்டிக்கு வருத்தம் ஏற்பட்டது. அடடா, கையிலே கிடைத்தது, அதாவது பல்லிலே பட்டு தெரிப்பதே என்று வச்சனம் சொல்லுவார்கள் தமிழிலே. அது ஆங்கிலத்தில் வேறு விதமாக சொல்லுவதுண்டு. கையிலே கிடைத்த வஸ்து வாயில போடுறதுக்கு அந்த பல்லில் பட்டு கீழே விழுந்து கொடுத்தோம்னா அப்புறம் அதை எடுத்து உண்ண முடியாது, அவ்வளவுதான் அது. ஆக பல்லிலே பட்டு தெரிப்பதே என்பார். அதுபோல இப்பொழுது இவளுக்கு என்ன ஆகிவிட்டது, பல்லிலே பட்டு தெரித்தது போல பூமி பிராட்டிக்கு அந்த ராமபிரானுடைய தோளிலே ஏறுகின்ற பாக்கியம், ராமபிரானோடு நெருங்கி இருக்கிற பாக்கியம் அது இல்லாமலே போய்விட்டது என்று கொஞ்சம் ரொம்ப துக்கத்தில் இருந்தாளாம் அவளுக்கு. அப்பொழுது பாதுகை என்ன பண்ணித்துன்னா சொல்ற, அவ்யாகதாம் ரகுபதேர் வகத பிரதிஜ்ஞாம், அவன் என்ன பண்ணினான், அவருடைய பிரதிஜ்ஞை, தசரதருடைய பிரதிஜ்ஞை, அதாவது 14 ஆண்டு வனத்திற்கு செல்ல வேணும் என்று, அதை இவர் தாங்கி இருக்கிறபடியினாலே
அதை நிறைவேற்றுகிறபடியினாலே இவருக்கு பூமியை ஆளுகின்ற ஒரு விஷயம் தள்ளி போய்விட்டது. அதனால கொஞ்சம் அவள் வருத்தப்பட்டாள். ஆனால் அந்த வருத்தம் எப்படி சமனப்படுத்தப்பட்டது போயிற்று என்று கேட்டால், ஹே மணிபாதரக்ஷே, மணிபாதரக்ஷே, நீ என்ன பண்ணினாய் என்னால் நீ பிராதான் நிவிருத்திய பவதி மணிபாதரக்ஷே, மறுபடியும் அயோத்தியக்கு பாதுகையை கொடுத்து அனுப்பி விட்டார் பரதனிடத்துல. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படி கொடுத்து அனுப்பி விட்டபடியினாலே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்று கேட்டால், ஸ்பர்ஷம் பதேன விகத வியவதான கேதம். இப்ப என்ன ஆகிவிட்டது, ராமபிரானுடைய திருவடிகள் நேரே பூமியிலே படுகின்றது. இதற்கு முன்னாலே எப்படி இருந்தது, பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு போனபடியினாலே அவனுடைய திருவடி பூமியில படலை, பாதுகை தான் பூமியில பட்டு கொண்டிருந்தது. பூமிக்கு என்ன துக்கம் என்னால் இந்த மாதிரி ராமபிரானோடு நாம் நெருங்கி இருக்க போகிறோம், இனிமேல் ராஜ்யத்தை ராமபிரான் தான் ஆளப்போகிறான் என்கிற சந்தோஷம் இருந்தது. ஆனால் அது அவ்யாஹதாம் ரகுபதேர் வகத பிரதிஜாம் என்று சொல்லப்பட்டபடி அது என்ன ஆகிவிட்டது, தடையாகிவிட்டது அதற்கு. ஆனால் அது போய்விட்டது. சரி, அந்த துக்கம் என்ன தவிர்க்க முடியாத துக்கமே ஆகிவிட்டதே என்று சொன்னபடியினாலே அப்பொழுது இந்த பாதுகை அயோத்தியக்கு திரும்பினபடியினாலே என்ன கிடைத்ததுன்னு பார்த்தா, பதேன ஸ்பர்ஷம், ராமபிரானுடைய திருவடிகளிலே ஸ்பர்ஷம் ஏற்பட்டு விட்டது இந்த பூமிக்கு. பூமி ராமபிரானோடு நெருங்கி இருக்கணும்னு ஆசைப்பட்டது. ஆனா முதல்ல அது கிடைக்கல. பாதுகையோடு போன பொழுது ஐயோ இப்பொழுதும் நம்மளை விட்டுட்டு போறானே என்றுதான் பூமி நினைத்தது. ஆனால் அந்த பூமி கடைசியில என்ன ஆச்சுன்னா, பாதுகை போன பிற்பாடு ராமபிரான் நேரே பூமியிலே தன்னுடைய திருவடிகளை வைத்தபடியினாலே அந்த கேதம், அந்த வியவதான கேதம், நடுவில் இடைவெளி என்கிற ஒரு துக்கம் இருக்கிறது, அது தொலைந்து போய் இப்பொழுது பூமி சந்தோஷத்தை அடைந்தது என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதாவது பூமியாவது ராஜ்யத்தை, அதாவது ராமபிரானுடைய தோளிலே ஏற வேண்டும் என்று பூமி நினைத்தாள். ஆனா அது கிடைக்கல. கடைசியில பூமி திருவடியோடாவது சேரட்டும் என்று நினைத்து என்ன பண்ணினாய் நீ, அதாவது பாதுகையான நீ அயோத்திக்கு திரும்பி வந்து அந்த ராமபிரானுடைய நேரடி திருவடி சம்பந்தம், திருவடியிலே படும்படியான சம்பந்தத்தை இந்த பூமிக்கு நீ கொடுத்தாய் என்று இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுகிறார். அல்லது அந்த பூமிக்கு ராமபிரான் வரவில்லை என்றாலும் பாதுகையானது வந்தது ராஜ்யத்தை ஆண்டபடியினாலே அந்த சந்தோஷத்தை பூமி பிராட்டி பெற்றாள் என்று அப்படியும் ஒரு பொருள் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லலாம் என்று சிலர் கூறுவர். இப்படி பாதுகையானது அந்த பூமிக்கு உண்டான துயரை போக்கியது என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 126வது ஸ்லோகம். இந்த 126வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், பரதனுடைய தலையிலே பாதுகை ஏறுகிற பொழுது எந்த விதமான ஒரு சுத்தியையோ ஒரு மந்திரத்தையோ அபேட்சிக்கவில்லை. சாதாரணமாக ஒருத்தர் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறார் என்று சொன்னால் அதுக்கு நல்ல நாள் பார்க்க வேண்டும். நல்ல நாளை பார்த்து நல்ல நாளிலே நல்ல முகூர்த்தம் அந்த வேலையும் பார்க்க வேண்டும். அந்த நாள் முகூர்த்தம் வேலையெல்லாம் பார்த்த பிற்பாடு கூட இந்த பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ளுகிற அரசன் இருக்கிறானே அவனுக்கு சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அவனுக்கு நன்றாக அந்த அபிஷேகம் என்னால் தீர்த்தத்தை சேர்ப்பது, இன்னும் அவன் சவரங்கள் முதலானதெல்லாம் பண்ணி கொண்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு சில ஹோமங்களை எல்லாம் செய்து எல்லாவற்றையும் தலைக்கு நீராடி எத்தனை காரியம் பண்ணி கொள்ளணும். இத்தனையும் பண்ணின பிற்பாடுதான் அவனுடைய தலையில கிரீடத்தை வைக்க முடியும். ஆனால் பரதாழ்வானுடைய தலையிலே இந்த பாதுகையை கொண்டு போய் வைத்தார்கள். ராமபிரானே வைத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைக்கிற பொழுதோ என்ன சுத்தி அவனிடத்துல இருந்தது? மந்திரம் சொன்னார்களா? அவன் நீராடினானா? என்னால் எதுவுமே இல்லை. அப்படியே பாதுகை அவனுடைய தலையை அலங்கரித்து விட்டது. ஆஹா, ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்கு கூட நாள் பார்த்தார்கள். ஆனால் பாதுகா பட்டாபிஷேகத்திற்கு நாள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. என்ன காரணம் என்னால் பாதுகை சொத சுத்தி, அதற்கு இன்னொரு சுத்தி வேண்டியதே இல்லையே. அதனால தான் இது வேறு விதமாக வேறு இடங்களிலே சொல்லுகிறார்கள். கங்கையிலே நீராட போமவனுக்கு ஒரு ஓர்குழியிலே நீராட வேணுமோ என்று பட்டர் அருளி செய்வர் என்று ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள். அதாவது நாம் சமுத்திரத்தில் நீராட வேண்டுமானால், கடலிலே போய் நாம் குளிக்க வேண்டுமானால் சட்டென்று அப்படி கடலினுடைய தீர்த்தத்தை எல்லா நாளும் தொடக்கூடாது. சாஸ்திரம் சொல்லுகிற விஷயம் இது. சமுத்திரத்தினுடைய அபர்வணி கடல் தீண்டலாகாது என்று சாஸ்திரம்.
அதாவது பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாள் தவிர வேறு என்றைக்குமே சமுத்திரத்தினுடைய தீர்த்தத்தை நாம் ஸ்பர்சிக்கவே கூடாது, தொடவே கூடாது. இந்த 2 நாள்ல தான் சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடலாம். அது தவிர இன்னொரு கட்டாயமும் உண்டு. என்னன்னா, சமுத்திரத்துல தீர்த்தம் ஆடுறதுன்னா நாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த மடி இல்லாத விழுப்போடு போய் சமுத்திரத்தில் தீர்த்தம் ஆடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்முடைய கிரகத்திலே ஒரு வாட்டி நன்றாக தீர்த்தமாடி விட்டு நீராடி விட்டு அதற்கு பிறகுதான் சமுத்திரத்தில் போய் நீராட வேண்டுமே தவிர முதலிலே சமுத்திரத்தில் போய் நேரடியாக அப்படி நீராடக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் கங்கையிலே நீராட போகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தன், அவனுக்கு இந்த விதிகள் எதுவுமே கிடையாது. எப்படி வேணுமானாலும் போகலாம், எந்த சமயத்தில் வேணுமானாலும் போய் தீர்த்தமாடலாம். ஏன்னா கங்கை சுத்தமாகினாலே அதற்கு நான் சுத்தியை ஏற்படுத்தி கொண்டுதான் போய் அதுல நீராட வேண்டும் என்கிறது கிடையாது. என்றைக்கு வேண்டுமானாலும் நீராடலாம். நம்முடைய விழுப்போடையே கூட போய் சமுத்திர கங்கையிலே நாம் நீராடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இப்பொழுது இந்த பாதுகை சாதாரணமான கிரீட்டத்தை வைக்கணுமானா அதுக்கு அலங்காரம் வேணும், இதற்கு வேண்டியதில்லை. அதற்கு வேண்டியதெல்லாம் வேணும், இதற்கு கிடையாது என்கிறதான் இந்த 126வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மந்திராபிஷேக விரகாத் பஜதா விசுத்திம் சம்ஸ்கார வர்ஜன வசாதபி சம்ஸ்கிருதேனா மூர்த்னா நிநாய பரதோ மணிபாதுகே த்வாம் ராமாக்ஞயா வினிகிதாமிவ ராஜ்யலக்ஷ்மீம். மந்திர அபிஷேக விரகாத்துன்றார். மந்திர அபிஷேக விரகம் என்னாலனா ராமாக்ஞயா, ராமனுடைய நியமனத்தினாலே இது வைக்கப்பட்ட பாதுகை. இது பரதனுடைய தலையிலே ராமாக்ஞயா வினிகிதாம் ராஜ்யலக்ஷ்மீம். அந்த ராஜ்யலக்ஷ்மி அதாவது அரசு செல்வத்தை பரதாழ்வானிடத்துல கொடுக்கிறான். அப்படி கொடுக்கிற பொழுது எப்படியெல்லாம் கொடுத்தான்னா மந்திராபிஷேக விரகிதாத்து, மந்திரம் சொல்லி அபிஷேகம் பண்ணுகிறார்களே அதெல்லாம் இங்க நடக்கவே இல்லை. ஆனா என்ன ஆச்சு, விசுத்திம் பஜதா, ஆனாலும் தோஷமே இல்லை என்கிறதே அடைந்து விட்டது. அது என்ன பண்ணினானா சம்ஸ்கார வர்ஜனாத்து, சம்ஸ்கார வர்ஜனம், வேறு சம்ஸ்காரங்களும் பண்ணப்படவில்லை பரதாழ்வானுக்கு. அதாவது அபியஞ்சன ஸ்நானம்னு சொல்லுவா, பட்டாபிஷேகத்துக்கு முன்னால எண்ணெய் தேய்த்து தலைக்கு நீராட வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்களும் எதுவும் பரதன் பண்ணிக்கொள்ளவே இல்லை. ஆனால் என்ன ஆச்சுன்னா அபிசம்ஸ்கிருதேனா, அந்த வேறு சம்ஸ்காரம் இல்லாவிட்டாலும் இந்த ராமபிரான் கொடுத்து அவன் தலையிலே தரித்து கொண்டானே அதுவே ஒரு சம்ஸ்காரம் என்று சொல்லும்படியாக மூர்த்னா நிநாய பரதா மணிபாதுகேத்வாம், அப்படி அந்த பரதனுடைய தலையிலே நீ எழுந்தருள பண்ணி கொண்டு அவர் போனாரே, மூர்த்ரே நிநாயா என்று தலையிலே வைத்து கொண்டு போனாரே, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அந்த பாதுகைக்கு எந்த சம்ஸ்காரமும் தேவையில்லாமல் போய்விட்டது. ஆனால் ராமபிரான் தான் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்வதாக நினைத்திருந்த காலத்திலே கூட அவருக்கு இத்தனை சம்ஸ்காரமும் நடந்தது. எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் நின்று போயிடுத்துன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் அவர் எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணி கொண்டார். அதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா அந்த ராஜ்யாபிஷேகமாகிற கிரீட்டத்திற்கு இத்தனை சம்ஸ்காரங்கள் வேணும். ஆனால் இப்ப இந்த பாதுகையை தலையிலே தரித்து கொண்டானே பரதாழ்வான், அப்ப அவன் எந்த சம்ஸ்காரமும் பண்ணலையே அப்படின்னு கேட்டா பாதுகையினுடைய சுத்தியின் காரணமாக எந்த சம்ஸ்காரமும் வேண்டியதில்லை என்று அப்படியாக இந்த அவ்வளவு பெருமையுடையது இந்த பாதுகை என்று சொல்றார். இல்ல பரதனே சுத்தன் என்று கூட சொல்லலாம். அதெல்லாம் தசரதர் கொடுத்த ராஜ்யத்திற்கு அவ்வளவு நியமங்கள் வேண்டி இருந்தது. ஆனால் ராமன் கொடுத்த தன்னுடைய பாதுகை அதை பரதனுக்கு கொடுத்தானே அதற்கு இந்த நியமங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் அப்பொழுது இந்த பாதுகையினுடைய பெருமை எப்பேற்பட்டது என்று நாம் உணரலாம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக காட்டினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிவான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।